டாஸ்மாக் மதுபான விற்பனையில் முந்தைய அரசு பல்லாயிரம் கோடி ரூபாய் ஊழல் புரிந்துள்ளதற்கான ஆதாரங்கள் ஒவ்வொன்றாக வெளியாகி வருவது பெரும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. முன்னதாக டாஸ்மாகில் பார்ட்டி ஃபண்ட் விவகாரத்தை அம்பலப்படுத்திய துறை அமைச்சர் விக்னேஷ் தற்போது கலால் வாட் வரிகளை கூட முறையாக செலுத்தாமல் திமுக ஆதரவு மதுபானம் ஆலை ஒன்று சட்டவிரோதமாக மதுபானங்களை டாஸ்மாக் கடைகளுக்கு நேரடியாக அனுப்பி தமிழக அரசுக்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுத்தியிருப்பதை அம்பலப்படுத்தியிருக்கிறார். இது தொடர்பாக சட்டமன்றத்தில் பேசிய முதல்வர் விஜய், இப்படி பார்ட்டி ஃபண்ட் வசூலிக்கப்பட்டது தமது ஆட்சியில் நிறுத்தப்பட்டு அந்த வருமானம் தமிழக அரசின் கஜானாவிற்கு வரும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கெத்தாக கூறினார். இதோடு அமைச்சர் விக்னேஷ் தனது அதிரடி நடவடிக்கைகளை நிறுத்திக் கொள்ளாமல் டாஸ்மாகில் நடைபெற்றுள்ள மேலும் பல்வேறு ஊழல்களையும் கண்டுபிடித்து அவற்றை தடுக்கும் நடவடிக்கைகளை வேகப்படுத்தியுள்ளார். அவர் வைத்த பொறியில் திமிங்கலம் போல திமுக ஆதரவு மதுபான கம்பெனி ஒன்று வசமாக சிக்கிக் கொண்டுள்ளது என்பதுதான் இதில் ஹைலைட். இதுகுறித்து டாஸ்மாக் துறையின் மூத்த அதிகாரிகளின் சிலரிடம் பேசினோம். தமிழகத்தில் 14 மதுபானங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் உள்ளன. இதில் 4 தொழிற்சாலைகள் திமுக விஐபிகளுக்கு சொந்தமானவை. இது போக திமுக எம்பிகள் சிலருக்கு சொந்தமான நிறுவனங்களும் இயங்கி வருகின்றன. இது தவிர குறிப்பிட்ட 4 மதுபான ஆலைகள் மதுபானம் சப்ளை செய்ததில் முந்தைய திமுக ஆட்சியில் பார்ட்டி ஃபண்ட் என்னும் பெயரில் ஆயிரக்கணக்கான ஸ்வீட் பாக்ஸுகளை வழங்கியிருப்பதும் தற்போதைய விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதில் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் கால்ஸ் நிறுவன தயாரிப்பான 1848 ரக பிராந்தி அதிகமாக விற்பனையாக்கி வருகிறது. சுமார் 30,000 கோடி ரூபாய் அளவுக்கு தமிழக அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்று யாருக்கும் பயப்படாமல் பிடிஆர் அப்போதே குற்றம் சாட்டியிருக்கிறார். தாவேக அரசு அமைந்த உடனேயே இது போன்ற ஊழல்களை முழுமையாக கண்டறிய வேண்டும் என அமைச்சர் விக்னேஷ் கராராக உத்தரவிட்டிருந்த நிலையில் டாஸ்மாக் அதிகாரிகள் சிலருடன் திமுக ஆதரவு மதுபான ஆலை ஒன்று கைகோர்த்து முறைகேட்டில் ஈடுபட்டு கையும் களவுமாக சிக்கியிருக்கிறது. கடந்த ஆட்சியில் மதுபான பாட்டில்களுக்கு கலால் வரி, மதிப்பு கூட்டு வரி உள்ளிட்டவற்றை வசூலிக்காமல் பல்லாயிரம் கோடிகளை சுருட்டியதைப் போலவே சில நாட்களுக்கு முன்பு கால்ஸ் மதுபான ஆளிடம் இருந்து பல்லாயிரக்கணக்கான மதுபான பாட்டில்கள் இன்டென்ட் போடப்படாமலேயே சட்டவிரோதமாக கொள்முதல் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த பாட்டில்களுக்கு வாட் வரியாக மட்டுமே பல கோடி ரூபாய் அரசுக்கு வருவாய் வந்திருக்க வேண்டும். ஆனால் இதில் முறைகேடு செய்து அதிகாரிகள் சிலர் பல ஸ்வீட் பாக்ஸுகளை சுருட்டி இருக்கிறார்கள். மேலும் மதுபான பாட்டில்களுக்கு விற்பனை விலை நிர்ணயிக்கப்பட்ட விவகாரத்திலும் பல 100 கோடி ரூபாய் சுவாகா செய்யப்பட்டிருக்கிறது என்ற அதிர்ச்சி தகவலும் மதுவிலக்குத்துறை அமைச்சருக்கு கிடைத்திருக்கிறது. மேலும் டாஸ்மாகில் வாடிக்கையாளரிடம் சட்ட விரோதமாக பெறப்படும் பணம் இன்னும் சித்தரஞ்சன் சாலைக்கு செல்கிறது என்கிற உளவுத்துறை தகவலும் அமைச்சருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதையடுத்து அமைச்சர் விக்னேஷ் சீற்றமானதுடன் ஊழலில் ஈடுபட்ட டாஸ்மாக் ஊழியர்கள் சிலர் மீது நடவடிக்கையும் எடுத்துள்ளார். கூடவே கால்ஸ் மதுபான ஆளிடம் இருந்து குறிப்பிட்ட காலத்திற்கு மதுபானங்கள் கொள்முதல் செய்யக்கூடாது என்ற அதிரடி உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறார். இந்த அதிரடி உத்தரவால் ஒட்டுமொத்த டாஸ்மாக் அதிகாரிகளும் ஆடிப்போய் உள்ள நிலையில் திமுக ஆதரவு மதுபான ஆலை உரிமையாளர்களும் கதி கலங்கி போயுள்ளனர். இது குறித்து அமைச்சர் விக்னேஷுக்கு நெருக்கமானவரிடம் பேசினோம். இப்போது பிடிபட்டிருப்பது சிறிய மீன்தான், விரைவில் பெரிய பெரிய திமிலங்கள் சிக்கும் என்றும் தவறு செய்யும் அதிகாரிகளும் கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள் என்றும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார்கள்.